இந்த நாளினுடைய செய்தி தலைப்பென சகோதரனுக்கு நாம் காவலாளி. நம்முடைய சமுதாயத்திலே, உலகத்திலே அல்லது நம்முடைய குடும்பங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார்? அன்பு, ஐக்கியம், ஒருவரை ஒருவர் நாம் பராமரிக்கிற காரியத்தை வைத்திருக்கிறார். ஆனால் எல்லா இடங்களிலும் பார்த்தால் அன்பு குறைந்து விடுகிறது, பராமரிப்பு, மியூச்சுவல் கேர் குறைந்து விடுகிறது, ஃபெல்லோஷிப் எல்லாமே குறைந்து விடுகிறது. ஆனால் முதலாவது நான் சொல்கிறது என்னவென்றால், சகோதரனுக்கு காவலாளி என்பதின் பொருள், அந்த மீனிங்கை நான் சொல்கிறேன். நம்முடைய வீடுகளிலே அல்லது நம்முடைய அநேக அமைப்புகளிலே காவலாளிகளை வைப்பார்கள். காவலாளிகளை வைக்கிறார் என்றால் அது முதல் காரியம் என்ன? அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவர்கள் உதவி செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இப்படி பல பொறுப்புகள் உண்டு. ஒரு காவலாளி தன்னுடைய பணியை செய்யவில்லை என்றால் அவனை வேலையை விட்டு எடுத்து விடுவார்கள். ஆண்டவர் என்னையும் உங்களையும் தன்னுடைய காவலாளியாக வைத்திருக்கிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம் சொல்கிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இவ்வாறு கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆகவே நாம் எல்லாரும் ஒருவருக்கொருவர் காவலாளியாக இருக்கிறோம். காவலாளி என்றால் என்ன? நமக்கு பொறுப்பு இருக்கிறது, நமக்கு கரிசனை வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு செய்ய அழைக்கப்படுகிறோம். நான் இன்றைக்கு திருமறையை வாசித்த பொழுது ஒன்றை புரிந்து கொண்டேன். யோபு குடும்பத்துக்கு காவலாளி. எப்படி பாருங்கள், யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஐ பாருங்கள். ஒவ்வொரு நாளும் விருந்து வைப்பான். அந்த விருந்திலே கலந்து கொண்ட பிற்பாடு அதிகாலமே எழும்பி, என் பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாய் இருதயத்திலே தூஷித்திருப்பார்களோ என்று பயந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அதை வாசித்த பொழுது என்னுடைய உள்ளத்திலே கிடைத்த ஒரு பாரம் என்ன? யோபுக்கு தன் குடும்பத்தை குறித்து ஒரு பெரிய ஒரு பாரம். அது அவன் ஒரு குடும்பத்தின் காவலாளியா இருக்கிறான். அப்போஸ்தலர் 20:28 நீங்கள் வாசித்து பாருங்கள். எபேசு சபையின் மூப்பர்களை அழைத்து பவுல் விடைபெறும் பொழுது சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28 பாருங்கள். சபைக்கு உங்களை ஆண்டவர் கண்காணிகளாக வைத்திருக்கிறார். பாருங்கள் 28 நான் வாசிக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதை குறித்து என்ன செய்யுங்கள்? எச்சரிக்கையார்கள். இந்த இடத்திலே கண்காணி என்கிற வார்த்தை ஓரளவு ஒத்து வருகிறது. ஆகவே யோபு குடும்பத்திற்கு அவன் ஒருவேளை காவலாளியா இருந்தால், சபையில் இருக்கிற தலைவர்கள், போதகர்கள், மூப்பர்கள் எல்லாரும் தங்கள் சபையிலே கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்கு யாரா இருக்கிறார்கள்? காவலாளியா இருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் மத்தேயு நற்செய்தி நூலை எடுங்கள். 5ஆம் அதிகாரத்திலே ஒரு அருமையான ஒரு வாக்கியத்தை நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் மலை பிரசங்க சொல்லி இருக்கிறார். மத்தேயு 5:13 பாருங்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு என்பது ருசி கொடுப்பது. ஆனா இன்னொரு கோணத்திலே பார்த்தால் உப்பு தான் அநேகத்தை சேதமடையாதபடி என்ன செய்கிறது? பாதுகாக்கிறது. அப்படியானால் குடும்பத்திற்கு நாம் காவலாளி, சபைக்கு நாம் காவலாளி, இந்த பூமிக்கும் நாம் யாரா இருக்கிறோம்? காவலாளியர். காவலாளி என்றால் பொருள் என்ன? பாதுகாப்பது, அதிலே பொறுப்புகள், கரிசனை, இப்படி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அருமையானுள்ளே, இந்த காவலாளியாய் நாம் ஏன் இருக்க வேண்டும்? ஏனென்றால் காவலாளியாய் ஏன் இருக்க வேண்டும்? அநேக இடங்களிலே சொல்வார்கள். பல இடங்களிலே சபைகளில் போய் நான் பேசும்போது பார்த்திருக்கிறேன். அநேக குழப்பங்கள் இருக்கும். அங்குள்ள பெரியவர்கள் தலைவரிடத்திலே சொல்வேன், ஐயா இந்த குழப்பங்களை நீங்கள் சரி பண்ணலாமே என்று. அவர் சொல்வார்கள், நாங்கள் இதற்கு காவலாளி அல்ல. பழைய காலங்களிலே சபையில் உள்ள பெரியவர்கள், கர்த்தருடைய அடியார்கள் பிரச்சனை வந்தவுடனே முளையிலே கிள்ளி எறிவார்கள். ஆனா இக்காலத்தில் என்ன தெரியுமா? பிரச்சனைகளுக்கு உரமிட்டு தண்ணீர் பாய்ச்சி அதை வளர விடுகிறார்கள். ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் காவலாளியாக நாம் ஏன் இருக்க வேண்டும்? மத்தேயு 22ஆம் அதிகாரத்தை புரட்டுங்கள்.
அதிலே நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் 37 40 வசனங்களை நீங்கள் வாசித்தால் அவர் 10 கற்பனைகளுக்கு இணையாக 2 ராஜரீக கற்பனையை சொல்கிறார். அது என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூற வேண்டும். அடுத்தது என்னவென்றால், அதில் 2வது காரியம் என்ன? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறண்டு. அப்படியானால் நாம் காவலாளியாய் மாறுவதற்கு முதல் காரியம் என்ன தெரியுமா? இது ஆண்டவருடைய கட்டளை. இதை நாம் தவிர்க்கவே முடியாது. இன்னொன்று, இந்த வசனத்தைப்படி பார்த்தால், அதாவது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லவ், ஆண்டவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். அப்படியானால் காவலாளியாய் மாறுவது நம்மேல் விழுந்த கடமை. என்னுடைய தகப்பனார் சின்ன வயசுல இறந்து போனார். எனக்கு பின்னாலே 3 தம்பிமார், ஒரு தங்கச்சி, ஒரு என்னுடைய தாயார், இவ்வளவு பேர் இருந்தோம். எங்களுக்கு ஆஸ்திகள் கிடையாது, வருமானம் கிடையாது, எங்களுக்கு பேர் சொல்லுகிற அளவுக்கு ஒரு பின்னணி கிடையாது. ஆனால் எங்கள் தாயார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு அவர்கள் மூலமாய் நாங்கள் அத்தனை பேரும் ஆண்டவரை அறிந்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்தோம். அந்த அர்ப்பணிக்கும் பொழுது நான் முதல் பையன், எனக்கு ஒரு பாரம் கிடைத்தது. இந்த தம்பிமார்கள், தங்கை எல்லாவற்றையும் அம்மாவோடு சேர்ந்து அவர்களை வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்கிற பொறுப்பு கிடைத்தது. அது எனக்கு கிடைத்த ஸ்லாக்கியமாக எண்ணி தாழ்மையோடு, அதே சமயத்தில் தேவன் கொடுத்த ஒத்தாசையோடு அவர்களை ஆண்டவர் வளர்த்து தந்தார். நான் என்று சொல்ல மாட்டேன். அவர்கள் அத்தனை பேரும் ஆண்டவருடைய அடியார்களாக மாறினார்கள். ஆனால் பலர் என்னிடத்தில் சொல்வார்கள், நேருக்கு சொல்ல மாட்டார்கள், முதுகு பின்பாக சொல்வார்கள், இந்த குடும்பத்துக்கு இவருக்கு ஒரு காவலாளி. ஏனென்று சொன்னால், காவலாளியாய் இருப்பது நம்மேல் விழுந்த கமாண்ட்மெண்ட். அது ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக இருக்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். 12வது வாக்கியத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் மிக தெளிவாய் சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள். 15:12 நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும்? அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது என்கிறார். அப்படியானால் இந்த காவலாளியாய் ஏன் இருக்க வேண்டும்? இது ஆண்டவருடைய கட்டளை. காவலாளியா ஏன் இருக்க வேண்டும்? ஆண்டவர் நமக்கு கொடுத்த அன்பை, பிறர் மேல் கொடுக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு ரிஃப்ளெக்ஷன். அப்படியானால் காவலாளியாய் மாற வேண்டும். ரூத் புஸ்தகத்தை இன்றைக்கு வாசித்தேன் காலையிலே. அதிலே ரூத்தின் புஸ்தகத்திலே ரூத்தின் புஸ்தகத்தை வாசித்தால் நகோமியினுடைய கணவர் இறந்து போகிறார், ரூத்தினுடைய கணவர் இறந்து போகிறார், ஒர்பாளுடைய கணவர் இறந்து போகிறார். ஆகவே நகோமி இப்பொழுது சொந்த தேசத்திற்கு, சொந்த ஊருக்கு அவள் திரும்புகிறாள். திரும்பும்போது அவள் 2 மருமகளை அணைத்து அழுகிறாள். ஒர்பாள் அவளிடத்திலே விடைபெற்று போய்விடுகிறாள். ஆனால் ரூத் என்ன சொல்கிறாள் தெரியுமா? தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்மை என்னையும் மரணம் தவிர வேறு எதுவும் பிரிக்கவே கூடாது. அவள் எவ்வளவோ தட்டுகிறாள், ஆனால் அதில் உறுதியாய் நின்றால் தன் மருமகளை அழைத்து கொண்டு வருகிறாள். இதை இன்னைக்கு காலையிலே நான் வாசித்த போது ஒரு கோணத்திலே நான் புரிந்து கொண்டேன். ரூத்துக்கு பாதுகாவல் யார்? நகோமி. நகோமிக்கு பாதுகாவல் யார்? ரூத், இல்லையா? அப்படியானால் ரூத்து நகோமியில் வைத்த அன்பு அங்கு வெளிப்படுத்துகிறது. அதே போல நகோமியும் தன் மருமகள் வந்தாலே அவளுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று அப்படியே நிற்கவில்லை. அவளுக்காக ஜெபித்து பிரயாசப்பட்டு சில முயற்சி செய்து தேவ திட்டத்தின்படி அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைகிறது. அப்படியானால் நானும் நீங்கள் காவலாளியாய் மாற வேண்டும். காவலாளியாய் மாறுவது எளிதல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். இயேசுவானவர் சிலுவையிலே தொங்குகிறார். அவர் 7 வார்த்தைகளை சொல்லுகிறார். உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த 7 வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை தாயை பார்த்து சொல்லுகிறார். இதோ தாயை பார்த்து அதோ உன் மகன் என்றார். நெருங்கிய சீடனை பார்த்து சொன்னார், அதோ உன் தாய் என்றார். இந்த வார்த்தை சொன்ன உடனே யோவான் சீடன் என்பவன் மரியாளை தன் வீட்டுக்கு அழைத்து போகிறார். இந்த
வசனத்தை நான் தியானித்த போது என்னுடைய உள்ளத்தில் ஒரு அருமையான ஒரு கருத்து ஆவியானவர் தந்தார். அது என்ன கருத்து? சிலுவை அண்டையிலே யார் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்று, நியூ ரிலேஷன்ஷிப், நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி. நானும் நீங்களும் யாரோ எவரோ தெரியாது, எங்கேயோ பிறந்தோம், எப்படியோ வளர்ந்தோம். சிலுவைக்கு அடியிலே வந்ததனால்தான் உங்களை நான் பார்க்க உதவி செய்தார். அப்ப சிலுவை அண்டையில யார் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் புது உறவுகள் கிடைக்கிறது. ஆனா புது உறவுகளை எதிர்பார்க்கிறார்கள் மக்கள், ஆனா புது ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காவலாளியாய் மாறுவது என்பது கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் காட் இல்லையா? அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயலிலே காண்பிக்கிற ஒரு நிலையா. மூன்றாவதாக நான் சொல்கிறேன், இந்த காவலாளியாய் மாறாமல் அப்படியே வாழ்வேன் என்று நாம் தீர்மானித்தால் என்னால் உங்களை ஒன்று செய்ய முடியாது. ஆனால் அநேக நான் காவலாளியாய் மாறுவதில்லை என்று பிடிவாதமாக இருந்தால் அதனுடைய டேஞ்சர்ஸ், ஆபத்தை நான் சொல்றேன். என்ன ஆபத்து தெரியுமா? அது முதல் ஆபத்து, அவர்கள் சுயநலத்திலே வளருகிறார். நீதிமொழியின் புஸ்தகத்தை எடுங்க, 21ஆம் அதிகாரத்தை புரட்டுங்கள். நீதிமொழி 21ஆம் அதிகாரம். அந்த 21ஆம் அதிகாரத்திலே அங்கே 21 13 பாருங்கள். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது கேட்கப்பட மாட்டான். அப்படியானால் இந்த வார்த்தையினுடைய பின்னணியிலே அங்கே அந்த ஏழை கூப்பிடும் போது அவன் செவி கொடுக்கவில்லை என்றால் அவன் பொது நலம் அல்ல, என்ன நலம் இருக்கிறது? சுயநலம் இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த காவலாளியாய் நானும் நீங்கள் மாறவில்லை என்றால் என்ன நடைபெறும்? யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 16 பாருங்கள். அங்கு திருமறை தெளிவாய் சொல்கிறது. யாக்கோபு நிருபம் அங்கே 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே 3ஆம் அதிகாரத்திலே அங்கே 16வது வாக்கியம் இப்படி சொல்கிறது. என்ன சொல்கிறது என்றால் 3:16, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சைகளும் உண்டு. நான் இதை புரிந்து கொண்டேன். அப்போ எங்கெங்கெல்லாம் அங்கே ஒருவருக்கொருவர் நாம் கண்காணிகள் என்பதை உணராமல் இருக்கிறார்களோ, அது குடும்பமாக இருக்கட்டும், அது சபையாக இருக்கட்டும், அல்லது ஒருவேளை தேசத்தின் நிலைப்பாடாக இருக்கட்டும், அங்கே என்ன தெரியுமா? சமாதானம் இருக்காது. அங்கே வைராக்கியமும் விரோதமும் கலகமும் வரும். அப்படியானால் நானும் நீங்களும் காவலாளியாய் மாறாமல் இருந்தால் ஒன்று சுயநலம் தலைவிரித்தாடும், இரண்டாவது அந்த இடத்துல என்ன இருக்க? அமைதி இருக்காது, அங்கே கலகங்கள் காணப்படும். இந்த கண்காணியாய் இராத சூழ்நிலையினால இன்னொரு விளைவு வருகிறது. என்ன விளைகிறது என்றால் நாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணப்படுகிறோம். மத்தேயு 25 எடுங்க. அந்த 25ஆம் அதிகாரத்திற்கு ஓமைகளின் அதிகாரம் என்று சொல்வார்கள். அதாவது 10 கன்னிகளின் ஓமை, தாலந்துகளின் ஓமை, 3வது வெள்ளாடு செம்மறியாடாக மக்கள் பிரிக்கப்படுகிற அந்த நிலையின் ஓமை. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மக்கள் நிற்கிறார்கள். வலது பக்கத்திலே நீதிமான் இருக்கிறார்கள், இடது பக்கத்திலே அவர்கள் நீதிமான் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள். வலது பக்கத்தில் நீதிமான்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு 25 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே 34 சொல்கிறார், என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நான் பசியோடு இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். நான் வஸ்திரமில்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். உடனே வலது பக்கத்திலுள்ள நீதிமான்கள் கேட்கிறார்கள், எப்போது நீர் இப்படி இருந்தீர்? உடனே ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்கிறார். இந்த வசனத்திலே நான் புரிந்து கொண்ட ஒரு உண்மை என்ன?
நம்மை சுற்றிலும் இருக்கிற தேவை நிறைந்த மக்கள், பிரச்சனை நிறைந்த மக்கள், அவர்களுக்கு நாம் கண்காணிகளாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்து, கரிசனை செய்து, ஒத்தாசை செய்து, அவருடைய தேவைகளை நாம் சந்தித்து உற்சாகம் மூட்டாமல் நம்முடைய வாழ்க்கையே சதம் என்று எண்ணினால் நியாய தீர்ப்பிலே நாம் கண்டிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வலது பக்கத்துடன் நீதிமன்றத்தில் எனக்கு பிடித்தமான ஒரு குறிப்பு என்ன தெரியுமா? அவர்கள் இவைகளெல்லாம் நாங்கள் செய்கிறோம், ஆண்டவர் எங்களுக்கு மறுமையிலே பலன் தருவார் என்று எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இடது பக்கத்தில் உள்ள மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரை எப்போது நீங்கள் இப்படி இருந்தீர்? ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறியவனுக்கு எதை செய்யாமல் இருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாமல் இருந்தீர்கள். ஆகவே 3 குறிப்புகளை சொன்னேன். முதலாவது அந்த மீனிங்கை சொன்னேன், பொருள். இரண்டாவதாக ஏன் நாம் கண்காணியாய் மாற வேண்டும் என்று சொன்னேன். மூன்றாவதாக கண்காணியாய் மாறாததுனாலே வருகிற விளைவு என்ன? சுயநலம், கலகம். மூன்றாவது நியாய தீர்ப்பிலே நானும் நீங்களும் கண்டிக்கப்படுவதற்கு என்ன உண்டு? வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் மனசாட்சியை நீங்கள் அலசி பாருங்க. உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே உங்களை கண்காணியாய் வைத்திருக்கிறார். அந்த கண்காணியாய் வைத்ததை நீங்கள் செய்தீர்களா? அதை பொறுப்போடு செய்தீர்களா? கரிசனையோடு செய்தீர்களா? தேவ பயத்தோடு செய்தீர்களா என்று நாம் யோசிக்க வேண்டும். அது மிக சரியான ஒரு கேள்வியா இருக்கிறது. நான்காவது, ஐந்தாவது, இந்த 2 குறிப்புகளை கொஞ்சம் விளக்கமாய் சொல்கிறேன். நான்காவது குறிப்பு என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறு கண்காணிகளாக மாறலாம்? எவ்வாறு கண்காணியாக மாறலாம்? முதலாவதாக யாக்கோபு 5:16 வாசித்தால் நம்முடைய வாழ்க்கையிலே பிறருக்காக ஜெபிப்பது கண்காணி. சாமுவேல் தன்னுடைய ஜனங்களிலிருந்து விடைபெறுகிறார் என்றால் அந்த அவர்களை நடத்துகிற லீடர்ஷிப்பிலிருந்து விடைபெறுகிறார். அதாவது சாமுவேல் காலத்திலே மக்கள் ராஜாவை கேட்டார்கள். ஆண்டவருக்கு பிடித்தமில்லை, ஆனாலும் அவர்களுக்கு ராஜாவை கொடுத்தார். அப்பொழுது தன்னுடைய ஃபேர்வெல் மெசேஜ், தன்னுடைய விடைபெறுகிற செய்திகளை சொல்றார். சொல்லிக்கிட்டே வரும்போது அவர்களுக்கு சொல்லும்போது சொல்கிறார், நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாமல் இருந்தால் கர்த்தருக்கு விரோதமாக நான் செய்கிற பாவம் என்கிறார். அப்படியானால் இந்த ஜனங்கள் இவனை உதாசீனப்படுத்தினாலும், இந்த ஜனங்கள் இவனை தள்ளிவிட்டாலும் கூட இந்த அருமையான மனிதன் ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறார். ஜெபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அழகாய் சொல்கிறார், நான் உங்களுக்காக நான் தொடர்ந்து போதிப்பேன், நான் உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிப்பேன் என்று அந்த திருமறை பதிலே சொல்கிறார். அப்படியானால் கண்காணியாய் மாறுவதற்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டியதென ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இன்னைக்கு அநேக வாழ்க்கையிலே ஜெபம் குறைந்து போனது. அதாவது வெளிப்படையான பப்ளிக்ல அதிகமாய் ஜெபிக்கிறவன் அந்தரங்கத்தில் குறைவா ஜெபிக்கிறார். ஆனா அந்தரங்கத்தில் மணிக்கணக்காக ஜெபிக்கிறவர்கள் வெளியே எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? குறைவா ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் என்பது ஒரு சுவாசம். முதல் நூற்றாண்டு திருச்சபை அதிகமாய் ஜெபித்தது. முதல் நூற்றாண்டினுடைய பக்தர்கள், விசுவாசிகள் அதிகமாய் ஜெபித்தார்கள். ஆனா இக்கால விசுவாசிகளுடைய தன்மை என்ன தெரியுமா? தங்கள் ஜெபத்தை நம்புவதில்லை, தங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்று உறுதியாய் விசுவாசிப்பதில்லை. எங்களை போன்ற பிரசிமார் ஜெபத்திலே ஒட்டி கொள்கிறார்கள் இல்லையா? நான் அடிக்கடி சொல்வேன், அதை நம்பாதங்க. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் பெரியவர். எனக்கு வர்ற ஒரு 5, 6, 10 லெட்டருக்கு என்னால் உட்கார்ந்து பாரம் எடுத்து ஜெபிக்கிறது கடினம். நான் இல்லைன்னு போய் சொல்லுறேன். சிலருக்கெல்லாம் 10 லட்சம் 20 லட்சம் கடிதம் வருகிறது. ஆனால் அவர்களை கடிதம் அனுப்புவது சொல்ல எங்களுக்காக ஜெபிப்பார்கள். நான் சொல்வேன், இல்லை ஐயா, அத்தனை கடிதங்களையும் ஒரு ட்ரெயில வச்சு மொத்தமாக வச்சு ஜெபிப்பார்கள். ஏனென்றால் அதுதான் அவர்களால் முடியும். அவர்கள் ஒவ்வொரு கடிதத்துக்காக பாரம் எடுத்து ஜெபித்தால் வெள்ளூர்ல சிஎம்சி ஆஸ்பத்திரியில் போய் அவங்களை ஜாயின் பண்ணணும். அது முடியாத காரியம். நமக்காக உங்களுக்காக யார் ஜெபிப்பார்? உங்கள் போதகர் ஜெபிப்பார். உங்களுக்காக யார் ஜெபிப்பார்? உங்கள் கணவன் ஜெபிப்பார்.
உங்களுக்காக யார் ஒழுங்காக உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் ஜெபிப்பார்கள். ஆனால் மற்றவர்கள் ஜெபிப்பது, ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது கடினமான ஒரு காரியம். ஆனால் நாம் எவ்வாறு கண்காணியாய், எவ்வாறு காவலாளனாக மாறலாம் என்றால், ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யலாம்? ஜெபிப்பதே ஒரு காவலாளன் பலன். இரண்டாவதாக, ஒவ்வொருடைய தேவைகளை நாம் சந்திக்கலாம். இது ஒரு கண்காணி, இது ஒரு காவலான ஒரு தன்மை. அப்போ நம்ம வாழ்க்கையில முதலாவது ஜெபித்தால் போதாது, நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும்? அவருடைய தேவையை சந்திக்கணும். யாக்கோபு நிருபத்தை எடுங்க, 2ஆம் அதிகாரத்தை புரட்டுங்க. இந்த 2ஆம் அதிகாரத்தில் 13 அதாவது 2ஆம் அதிகாரத்தை எடுங்க, அதில் 14 கடைசி வசனம் வரை வாசித்தால் 3 விதமான விசுவாசத்தை யாக்கோபு எழுதுகிறார். முதல் விசுவாசம் என்னது? டெட் ஃபெய்த், செத்த விசுவாசம். இரண்டாவது விசுவாசம் பேய்களுக்கு அடுத்த விசுவாசம், டிமோனிக் ஃபெய்த். மூணாவது விசுவாசம் என்ன? டைனமிக் ஃபெய்த், செயல்படும் விசுவாசம். அப்போ செத்த விசுவாசம் என்றால் என்ன? வார்த்தையின் ஜாலம் இருக்கும், ஆனா என்ன இருக்காது? செயல் இருக்காது. ஒரு குளிர்ல நடுங்குவான், கர்த்தர் உன்னை குளிரை போக்குவாரும்பாங்க. பசியில் இருப்பான், கர்த்தர் உன் பசி ஆற்றுவார்பாங்க. அது அல்ல, அவங்களுக்கு குளிருக்கு ஏதாவது செய்யணும், ஆகாரத்துக்காக செய்யணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில விசுவாசமானது செயல்படணும். இந்த செத்த விசுவாசத்துல அது ஒரு நாளும் செயல்படாது. பேய்களுக்கு எடுத்த விசுவாசம் அது என்ன என்று கேட்கலாம். பேய்களுக்கு விசுவாசம் உண்டு. நீங்க சொல்லலாம்னா எனக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்கு, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பேய்களுக்கும் என்ன உண்டு? விசுவாசம். எப்படி? இயேசுவானவர் உயிரோடு இருந்து பூமியிலே மனிதனாய் நடமாடின காலங்களிலே வேதபாரர்கள், பரிசேயர்கள் இவர்களாலே இயேசு யார் என்று அவர்களால் டிசைன் பண்ண முடியல. ஆனா அசுத்த ஆவிகள் அவரை கண்டவுடனே சொன்னது, தாவீதின் குமாரனே, நசரேனா இயேசுவே, எங்களுக்கு உமக்கு என்ன? அந்த காலத்துல கரெக்ட் தியாலஜி அதான் சொல்லுது. ஆனா முதல்ல விசுவாச அறிக்கை சொல்லுகிறது, ரெண்டாவது அது ஜெபமும் பண்ணுகிறது. கடற்கரை கடற்கரையிலே ஒரு பேய் பிடித்தவன் இருக்கிறான். அவனை யாராலும் அடக்கி ஒடுக்க கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அவனை இயேசுவானவர் கண்டபோது அவன் சொல்லுகிறான், அவனுக்குள்ளே பல ஆவிகள் இருந்த லேகியன் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த அசுத்த ஆவிகளை வெளியே செல்லும்படி கட்டளையிடுகிறார். உடனே அந்த ஆவிகள், அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற ஆவிகள் சொன்னது, எங்களை பாதாளத்தில் அனுப்பாதபடி எங்க அனுப்பும்? பண்டிகளுக்கு அனுப்பபடி வேண்டிக் கொண்டன. அப்படிதான் பைபிள் இருக்கு. அப்போ இந்த பேய்களுக்கு விசுவாசம் உண்டு, பேய்களுக்கு ஜெபம் பண்ணுகிற தன்மை உண்டு, பேய்களுக்கு தேவ பயம் உண்டா? உண்டு. யாக்கோபு நிருபத்தை பாருங்க, அது விசுவாசித்து நடுங்குகின்றன. காட் ஃபேர் உண்டு. அப்ப கீழ்ப்படியுமா? அதுவும் கீழ்ப்படியும். போன்னு சொன்ன உடனே பண்டிகுள்ள போயிட்டு. ஆனா ஒன்றே ஒன்று செய்யாது. ஏன் தெரியுமா? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளார். உங்களுக்குள்ள விசுவாச அறிக்கை, ஜெபம், கீழ்ப்படுத எல்லாம் இருந்தும் இன்னும் கமிட் பண்ணலனா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலானா, உங்களுடைய பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழவில்லை என்றால் நம்ம விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? பேய்கள். மூணாவது விசுவாசம் டைனமிக் ஃபெய்த். அதற்கு 2 பேரை சொல்கிறார் யாக்கோபு. ஒருவர் ஆபிரகாம், ஒருவர் ராகாப். ஆபிரகாம் ஆண், ராகாப் பெண். ஆபிரகாம் யார்? பரிசுத்தவான். ராகாப் யார்? வேசி. ஆபிரகாம் ஒரு யூதர், ஆனா ராகாப் யார் தெரியுமா? யூதர் அல்லாத புறப்பெண். ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார் டைரக்டா, ஆனா ராகாப்போடு பேசினார் வார்த்தையே கிடையாது, கேள்வி விளை செய்து. ஆனா 2 பேரையும் யாக்கோபு முன்னால வைத்து சொல்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தினான்? தன்னுடைய ஒரே மகனை பலியிட சென்றார். ராகாப் தன்னுடைய உயிரை பணைய வைத்து வேவுக்காரர்களை காப்பாற்றினார். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்முடைய விசுவாசமானது செயல்படணும். முதலாவது நம்முடைய வாழ்க்கையை ஜெபிக்கணும். இரண்டாவது என்ன செய்யணும் தெரியுமா? தேவை உள்ளவர்களை நாம் விசுவாசத்தோடு சந்திக்கணும்.
லூக்கா 10ஆம் அதிகாரம் 34 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நல்ல சமாரியனுடைய ஓமை. அந்த ஓமையிலே ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகிறான். அவன் கள்ளர்களினாலே பாதிக்கப்படுகிறான், குற்றுயிராக கிடக்கிறான். ஆசாரியன் வருகிறான், லேவியன் வருகிறான், அவன் ஒதுங்கி போகிறான். ஆனால் ஒரு சமாரியன் வந்து அவனை எடுத்து அவன் காயங்களை கட்டி தன் வாகனத்தில் வைத்து சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்து பிணைபடுகிறான். அப்ப இந்த இடத்துல அவங்க வார்த்தையினால் அல்ல, கிரியினாலும் அன்பினாலே அவர் செயல்பட்டார். அப்ப முதல் காரியம், நாம் எப்படி காவல்காரனாக இருக்கலாம்? 1, நம்ம வாழ்க்கையில ஜெபிக்கணும். 2, அவளுடைய தேவைகளை நாம் என்ன செய்யணும்? சந்திக்கணும். தேவைகளை சந்திக்கணும். அதாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வருமானத்திலே கொஞ்சமாவது எடுத்து தேவைகளை மற்ற தேவை செய்யணும். 3வது என்ன தெரியுமா? நம்ம எப்படி காவலான இருக்க? ஒருவருக்கொருவர் என்கரேஜ்மெண்ட், உற்சாகப்படுத்தணும். 2 வார்த்தைகள் இருக்கிறது. ஒன்று என்கரேஜ்மெண்ட் வேர்ட்ஸ், இன்னொன்று என்ன தெரியுமா? நம்மளை இடிக்கிற வார்த்தை. முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நன்றாக அவர்களை கட்டி எழுப்பு வார்த்தை. இன்னைக்கு இடித்து அவர்களை நொறுக்கிற வார்த்தை. பல காலத்து மக்களிடத்திலே வில் பவர் உண்டு, ஆனால் ஐக்கியூ கிடையாது. இப்ப என்ன எடுத்துக்கிடுங்க, வில் பவர் உண்டு, ஐக்கியூ கிடையாது. ஆனா இக்காலத்து தலைமுறை இடத்துல என்ன உண்டு தெரியுமா? ஐக்கியூ உண்டு, வில் பவர். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போது அவங்களால தாங்க முடியாது. ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க. நம்ம குடும்பத்திலே சொல்றாங்க, எங்களுக்கு தெரியும், அடுத்த பேசாதங்க. அப்போ ஆனா நம்ம வாழ்க்கையில உடைந்து போனவர்கள் ஏராளவர்கள், நொறுங்கினவர்கள், தங்கள் பிரச்சனைகளினாலே அவருடைய உடைந்து காயப்பட்டவர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில கண்காணிகளாக இருந்து அல்லது நம்முடைய காவல்காரனாய் இருந்து அவளை உற்சாகப்படுத்த அழைக்கப்படுகிறோம். எபிரேயர் நிருபத்தை எடுங்க, 10ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் வருகிறது. 10ஆம் அதிகாரத்தை எடுங்க, 24, 25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சில விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் நாம் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். அப்படியானால் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணும், ஆறுதல் சொல்லணும். அப்படி செய்யும் போது அது நம்முடைய வாழ்க்கையில காவலாள். அப்படியானால் சில காரியங்களை சொன்னேன். காவலாளன் என்பதற்குரிய அர்த்தம் சொன்னேன். 2வது, காவலாளனா ஏன் மாற வேண்டும்? அது ஆண்டவருடைய கட்டளை, அன்பின் பிரமாணம் என்று சொன்னேன். காவலாளனாய் மாறாமல் இருந்தால் அதனுடைய விளைவென? சுயநலத்தில் வளருவோம், நம்முடைய வாழ்க்கையிலே கலகமும் அங்கே விரோதமும் எல்லாம் எழும்பும் என்று சொன்னேன். காவலாளனாய் மாறவில்லை என்றால் நியாய தீர்ப்பிலே ஒரு நாள் நாம் ஜட்ஜ்மெண்ட்ல நிற்க வேண்டிய நிலைமை என்று சொன்னேன். எவ்வாறு காவலாளனாய் மாறலாம் என்றால் ஒருவருக்கு ஒரு ஜெபிக்கணும், அதே சமயத்திலே கிரியைகளினாலே நாம் செயல்படணும். 3வது, ஒருவரை ஒரு உற்சாகப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காவலாளனாய் மாறினால் நமக்கு என்ன ஆசீர்வாதம்? இந்த கடைசி காலங்களிலே அநேகர் ஆசீர்வாதங்களை வைத்துத்தான் ஆண்டவருக்கு பணி செய்கிறார்கள், அவர் பின்னாலே போகிறார். ஆனால் ஆசீர்வாதம் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆசீர்வாதம் என்னன்னா நம்முடைய தேவைகளை சந்திக்கிறாரே தவிர நம்முடைய பேராசைகளை அவர் சந்திக்கிறது இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்கிறவர் உண்மைதான். ஆனால் இவ்வாறு காவலாளனாய் மாறினால் என்ன ஆசீர்வாதம்? முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு நித்தியத்திலே ரிவார்டு தருவார். இந்த உலகம் நம்ம அங்கீகரிக்கிறதோ இல்லையோ, கட்டாயம் பரலோகத்திலே என்ன உண்டு கட்டாயம். அமெரிக்கா நாட்டிலிருந்து ஒரு கணவன் மனைவி 2 பேரும் மிஷனரிகளாக ஆப்பிரிக்காவுக்கு வந்து 50-60 வருஷம் வேலை செஞ்சு சபைகளை கட்டினார். அவர்கள் ரிட்டையர்ட் ஆகி ஓய்வு பெற்று எங்க போறாங்க? அமெரிக்கா போறாங்க. ஒரு கப்பலில் அவங்க பயணம் செய்கிறாங்க. அவரை வழி அனுப்ப 1-2 பேர் தான் வந்திருந்தாங்களாம்.
அதே கப்பல்ல அந்த காலத்தின் அமெரிக்க ஜனாதிபதி வந்தார். அவரை வழி அனுப்ப ஆயிரக்கணக்கான மக்கள், அரசு அதிகாரிகள் எல்லாரும் வந்தாங்களாம். இந்த கணவர் அந்த 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 மிஸ்டரி அந்த கணவர் சோர்ந்து போனார். நாம் இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு ஆண்டவருக்காக வேலை செய்தோம், நம்ம யாரும் நம் பின்னால் வரவில்லையே என்று எண்ணும்போது ரொம்ப அர்த்தப்பட்டார். அவருடைய மனைவி சொன்னாங்களாம், பயப்படாங்க, உங்களுக்கு ஒரு ரிவார்டு இருக்கு. எங்கன்னு கேட்டார். மேலே காமிச்சார். இங்க ரிவார்டு இருக்கோ இல்லையோ, எங்க உண்டு. இன்றைக்கு நானும் நீங்களும் உண்மையாக குடும்பத்திற்கு, சபைக்கு, சமுதாயத்திற்கு நாம் காவலாளியா இருந்தால் என்ன நடைபெறும் தெரியுமா? நித்தியத்திலே நமக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. நித்தியத்திலே பலன் உண்டு. இன்னொரு காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில உண்மையாகவே நாம் ஆண்டவருக்கு உண்மையான ஒரு காவலாளியா இருந்தால் என்ன நடைபெறும்? நீதிமொழியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை புரட்டுங்கள். மிந்தி வாசித்ததான். நீதிமொழியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை புரட்டுங்கள். அதிலே 13 நான் வாசிக்கிறேன். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட. இதை நான் இன்னொரு கோணத்துல அதுல இருந்து பின்னணியா சொல்றேன். ஏழையின் கூக்குரலுக்கு செவி கொடுக்கிற மனுஷன் அவன் கூப்பிடும் போது அவனுக்கு எல்லாம் கேட்கப்படும். அதில் அப்படி எழுதல, அதனுடைய எதிர்மறையை நான் சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம்? முதலாவது நித்தியத்தில் ரிவார்டு. இரண்டாவது, நாம் காவல்காரனாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அனுக்கிரகத்திலே, அவர் கொடுத்த கிருபையின் அடிப்படையிலே உண்மையாய் பணி செய்தார். ஏன் ஜெபம்? உங்க ஜெபம் கேட்கப்படும். நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அது இரண்டாவது ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம். மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அதே நீதிமொழி புஸ்தகம் 22 எடுங்க. 29 தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அதனுடைய லிட்ரல் மீனிங் என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய பணியிலே சரியான காவல்காரனாயிருந்து தன்னுடைய பணியை செய்தால் அவன் ராஜாவுக்கு முன்பாக இருப்பான், உலக பிரகாரமான. அப்படியானால் ஆண்டவருக்கு முன்பாக நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், கடமைகள், அந்த காரியங்களை ஆண்டவர் கொடுத்தார் என்று ஏற்றுக்கொண்டு அதை பணி செய்தால் இந்த உலகத்தின் ராஜா மாத்திரமல்ல, பரலோகத்தின் ராஜாவாலே ஃபேவர் பண்ணப்படும், கனம் பண்ணப்படும். ஒரு சபையில் ஒரு அருமையான ஒரு கோயில் குட்டியார் சிக்ஸ்டன் சொல்லுவாங்க. கோயில் சர்ச்சில் பணி செய்கிற பணிவிடைக்காரர். ஆனால் அந்த அடியார் இரவும் பகலும் ஆலயத்தில் உட்கார்ந்து செய்வார். ரொம்ப பக்தியான மனுஷன், முழங்கால் நிற்பார். ஆனால் அவருடைய சந்ததிகளை நான் ஒரு உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். அதில் ஒரு பிஷப் வந்திருக்காரு, போதமர் வந்திருக்காங்க, பெரிய பெரிய சயின்டிஸ்ட் வந்திருக்காங்க, பெரிய பெரிய நீதிமான் வந்திருக்காங்க. அப்போதான் யோசித்தேன், ஒரு மனிதன் ஆண்டவருக்காக வாழும் பொழுது 1000 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறார். ஒருவன் தெய்வத்துக்கு விரோதமாய் வாழ்ந்தால் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் என்ன செய்வார்? அந்த 3-4 தலைமுறையில இந்த தலைமுறையை பார்க்க முடியல. அப்போ நம்ம ஆண்டவர் நம்ம கொடுத்த கண்காணிப்பை அல்லது நம்முடைய காவல் பணியை ஒழுங்காய் செய்தால், ஒன்று ரிவார்ட் இன் ஹெவன், இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் கேட்கப்படும், மூன்றாவது ராஜாவுக்கு முன்பாக அல்ல, பரம ராஜாவுக்கு முன்பாக ஆண்டவர் செய்வார். எங்கள் அப்பா சின்ன வயசில் இறந்து போனாங்க. எங்கள் அம்மா ஒரு டீச்சர், ரொம்ப வறுமையில் எங்களெல்லாம் முழங்கால் நின்று நல்ல ஜெபிச்சு நடத்துவாங்க. நாங்கள் எப்பெல்லாம் எந்திரிச்சு பார்க்கமோ அப்போல்லாம் எங்கள் அம்மா அதிகம் 4 மணிக்கு எழுந்துச்சு வெள்ளை சேலையினுடைய முந்தானையை வெறித்து ஆண்டவரத்து பிச்சை கேட்பாங்க. ஆனால் என் பிள்ளைகளை ரட்சியும். அவங்களுடைய பிரார்த்தனையை கேட்டு எங்களை ஆண்டவர் அவ்வளவும் ஆசீர்வதித்தார். அவர்கள் எங்களை வளர்க்கும் போது ஒரு சரியான காவல்காரனாக இருந்து எங்களை வளர்த்தார்கள். இன்னைக்கு ஆண்டோடைய ஒத்தாசையினாலும் கிருபையினாலும் நாங்கள் நன்றா இருக்கிறோம் ஆண்டவர்கள். அப்போ காவலாளன் பணியை நாம் செய்வோமானால், ஒன்று நமக்கு ரிவார்டு உண்டு, ரெண்டாவது நம்முடைய ப்ரேயர் கேன்சர் உண்டு, மூணாவது என்ன தெரியுமா, நம்ம வாழ்க்கையில்
ஆண்டவர் கண்களிலே எப்போதும் தயவு உண்டு. நமக்கு மாத்திரமல்ல, நம்ம பிள்ளைகளுக்கும் என்ன உண்டு? தயவு உண்டு. பிள்ளைகளுக்கும் தயவு உண்டு. அப்ப இந்த செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்ன? ஒவ்வொருவருக்கும் ஒரு காவலானுடைய அழைப்பு இருக்கு. ஏன் வேலையை நீங்க செய்ய முடியாது, உங்க வேலையை நான் செய்ய முடியாது. அந்த காவலாளன் அழைப்பை, பொறுப்பை உதாசீன பண்ணாதபடி ஆண்டவருக்கு பயந்து செய்து பாருங்க, அது ஒரு ஆசீர்வாதம். ஆனா அநேக வேளையில நம்ம வாழ்க்கை, என் வாழ்க்கை, உங்க வாழ்க்கை திரும்பி பார்த்தா பல சமயங்களிலே அழுத்தத்திலே, நெருக்கத்திலே, அநேக வேதனைகளிலே இந்த காவலாளர் படியிலிருந்து ஓடி இருக்கிறோம். ஆனா எங்க ஓடினாலும் ஆண்டவருடைய கை நம்ம விடவே விடாது. உதாரணம் யாரு? யோனா. அவனை ஆண்டவர் நினிவேக்கு காவல்காரனை போல அனுப்பினார். ஆனால் அவன் தப்பி இன்னொரு இடத்துக்கு போகிறான். ஆண்டவர் அவனை விடவே இல்லை. அவனை நெருக்கி பிடித்து அவனை தன் தாசனாக மறுபடியும் புதுப்பித்து நினைவுக்கு எழுப்புறார். அப்போ காவலாளன் பணியிலே நானும் நீங்கள் விட்டு போயிருந்தால், விலகி போயிருந்தால், இன்னைக்கு தலைகளை தாழ்த்தி செபிக்கணும். ஆண்டவர் என்னோடு பேசு. நான் சொன்னது கொஞ்சம் தான் சொன்னேன். நீங்க வீட்டில் போய் வேதத்தை வாசித்து பாருங்க, ஆண்டவர் உங்களோடு மென்மேலும் பேசுவார். எழுந்து நிற்போம், பிரார்த்தனை செய்வோம்.